தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசிடம் இருந்து பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக அரசை காவிரி உரிமை மீட்புக் குழு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே புதிய அணைகள் கட்டாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். காவிரி ஆற்றில் நாள் ஒன்றிற்கு 59 கோடி லிட்டர் கழிவுநீர் கலப்பதாகவும் அவர் குறை கூறினார். காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்குமுறை குழுவை மத்திய அரசு உடனடியாக அமைக்க வலியுறுத்தி போராட்ட அறிவிப்பு வெளியிடப் போவதாகவும் மணியரசன் தெரிவித்தார். தமிழக அரசு குறைந்தபட்சம் உச்சநீதிமன்றம் அமைத்த காவேரி மேற்பார்வை குழுவையாவது கூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்க வேண்டும். அதையும் வைக்கவில்லை. தண்ணீர் நிரம்பியிருக்கக்கூடிய இந்த காலத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடகம் சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து தண்ணீர் கேட்டிருக்கலாம், சட்டப்படி திறக்க வேண்டிய திரை என்று. கடந்த காலத்தில் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் பொழுது, ராமகிருஷ்ண ஹெக்டே முதல்வராக இருந்த பொழுது அங்கே பெங்களூர் சென்று தண்ணீர் கேட்டு பெற்றிருக்கிறார். குண்டுராவ் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எம்ஜிஆர் சென்று தண்ணீர் கேட்டு பெற்றிருக்கிறார். அந்த முன்னுதாரணத்தையாவது பின்பற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெங்களூர் சென்று அந்த முதலமைச்சரை சந்தித்து தண்ணீர் கேட்டிருக்க வேண்டும்.